பிஞ்சு கரங்கள் பற்றி பிடித்து அரிச்சுவடி காட்டிய அன்னையே, மழலை மொழியில் அறிவு ஊட்டி வாழ்க்கை பாடம் சொல்லும் மணி டீச்சரே, எழுத்துக்கள் எல்லாம் ஓவியமாய் எங்கள் மனதினில் பதித்தீர்கள். புன்னகை பூத்த முகத்தோடு புதிய உலகம் காட்டினீர்கள். அன்பெனும் நீர் பாய்ச்சி அறிவு செடியாய் வளர்த்தீர்கள். ஈடு இணை இல்லாத மணி டீச்சரின் பணி என்றும் போற்றுதலுக்குரியது. பல்லாண்டு வாழ்க உங்கள் சேவை. ரூட்ஸ் ஆஃப் ஜஃப்னா காலேஜ் என்கின்ற இந்த தொகுப்பிற்காக இன்று செல்வி ஹானா அரியமணி தம்பிநாயகம் அவர்களை வட்டுக்கோட்டையில் இருக்கிற அவருடைய இல்லத்தில் நான் சந்திக்கிறேன். மழலை பட்டாளங்களோடு சிரித்த முகத்தோடு இருக்கின்ற அவரிடம் சில கேள்விகள். வணக்கம் டீச்சர். வணக்கம். உங்களை பற்றிய ஒரு சுய அறிமுகத்தை செய்யுங்கள். நான் நவாலியில் இருந்து தொண்டர் ஆசிரியராக கொஞ்ச காலம் வேறு பாடசாலையில் படிப்பித்து எனக்கு ஒரே ஆசையாக இருந்தது இந்த பாடசாலைக்கு வந்து சேரணும் என்று. எனக்கு அந்த சலுகை கிடைச்சிது. நான் அந்த பாடசாலைக்கு 1984ஆம் ஆண்டு வந்து ஆரம்ப பிரிவில் தரம் 2 மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். போக்குவரத்து கஷ்டங்களும் இருந்தது. சைக்கிளில் தான் அங்கிருந்து ஓடி வருவேன் நவாலியிலிருந்து. அப்போ வெளியில் வெறும் அந்த காலத்தில் பயங்கரமான குண்டு வீச்சுக்கள் நடந்தது. அந்த மத்தியிலும் விடாமுயற்சியால் பாடசாலைக்கென்று இந்த வேலையை செய்து முடிக்கணும் என்று ஆர்வத்துடன் என் வீட்டுக்காரரும் அதை விரும்பித்தான் என்னை விட்டார்கள். சந்தோஷமாக வேலை செய்தேன். பின் இடம்பெயர்ந்து வந்து திரும்ப யாழ்ப்பாண கல்லூரியிலே எனக்கு விடுதி ஒன்று தந்தார்கள். அது கிடைத்ததே பெரிய காரியம். அம்மாவுடன் நான் அதிலிருந்து கல்வி கற்கக்கூடியதாக இருந்தது. கற்பிக்க எனக்கு கிடைத்த வாய்ப்பு கடவுளுடைய கிருபையால் தான் அந்த பெலனோட நான் வேலை செய்யக்கூடியதாக இருந்தது. யாருடைய உதவினால் உங்களுக்கு யாழ்ப்பாண கல்லூரியில் டீச்சிங் போஸ்ட் கிடைத்தது? ஜெயக்குமார் போதர் மூலம். நீங்கள் பணி நியமனம் பெற்றபோது அதிபராக யார் இருந்தார்? ராஜன் கதிர்காமர் சார். ராஜன் கதிர்காமர் அவர்களை பற்றிய உங்கள் நினைவுகள் என்ன? அவரிடம் நான் கல்வி கற்றேன். சமயம் கிறிஸ்தவ சமயம். அவர் வெறும் அமைதியானவர். கூடுதலாக கூட்டங்களில் ஆச்சிரம கூட்டங்களில் கண்டால் எங்கள்கிட்ட தகப்பனாரோடும் கதைப்பார். அப்போ படிக்கிற காலத்தில் படிப்பிக்கிற காலத்திலும் எனக்கு ஒரு விதமான பிரச்சனையும் இல்லை. இந்த கடமையில் செய்யத்தக்கதாக இருந்தது. நீங்கள் பிரைமரி ஸ்கூலில் பணி நியமனம் பெற்றபோது பிரைமரி ஸ்கூல் சூப்பர்வைசராக யார் இருந்தார்? தேவடாச்சம் மாஸ்டர். தேவகடாச்சம் மாஸ்டர் பற்றிய உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர் ஒரே ஃபெசிலிட்டி ஃபீஸில் வேறு ஸ்கூலில் படிப்பிக்க ஒரே சொன்னபடி அப்ளை பண்ணேன்ட்டு. அதுக்கு பிறகு தான் நான் அப்ளை பண்ணி இவைக்கிட்டையும் கேரக்டர் சர்டிஃபிகேட்டும் வாங்கி இன்டர்வியூக்கு போனேன். அவரோடு நீங்கள் வேலை செய்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அவரோட குறுகிய காலம்தான். நான் வந்து சேர்ந்ததும் சேர்ந்து அவர் ரிட்டையர் பண்ணிட்டார். குறுகிய காலம், எனக்கு பிரச்சனை இல்லை. மிகவும் ஒரு சந்தோஷமான கலகலப்பான மனிதர் இல்லையா? ஆமாம். நீங்கள் கற்பித்த பாடங்கள் என்ன? கிரேட் 4, கிரேட் 3 அதில் சுற்றாடல், கணிதம், தமிழ். கற்பித்தல் தவிர்த்து கல்லூரியில் ஏனைய நிகழ்வுகளில் எவ்வாறு நீங்கள் பங்கு பற்றினீர்கள்? ஹவுஸ் டீச்சர்ஸாக இருந்தேன். மற்றது ஸ்கூலுக்கு பொக்கே அதுகள் அவைன்ற கேட்குறதுகள் எல்லாம் உதவி செய்தது. மற்றது
ஸ்கவுட்ஸோட ஸ்கார்ஃப் அதுகள், டான்ஸ் காஸ்டியூம் அதெல்லாம் தைச்சி கொடுக்குறேன். கராம்பு மாலை கராம்பு மாலை செய்து கொடுப்பேன். ஹவுஸ் டீச்சராக அந்த மாதிரி? ஹவுஸ் டீச்சராக இருந்தேன். எந்த ஹவுஸ் டீச்சர்? ஏப்ரஹாம் ஹவுஸ். யாழ்ப்பாண கல்லூரியின் ஆசிரியர் வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியானதா? பிரச்சனை இல்லை, நல்ல சந்தோஷமான காலமாக இருந்தது. இப்பொழுது ஓய்வு பெற்ற பிறகு அதுக்கும் அந்த அங்கத்தை ஸ்கூல் பிள்ளைகள் வந்து படிப்பார்கள். அப்போ எனக்கு இந்த பொழுதுபோக்கு ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இல்லை. தியானங்கள் எல்லாம் அந்த பிள்ளைகளோடு தான். குழந்தைகள் என்றால் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் இல்லையா? ஆமாம். யாழ்ப்பாண கல்லூரியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு ஆசிரிய பணி கல்லூரியில் முடிவடைந்ததே என்ற கவலை உண்டா? இருக்கு, இல்லைன்னு இல்லை. நீங்கள் ஓய்வு பெற்ற பிறகும் 9 ஆண்டுகள் யாழ்ப்பாண கல்லூரியிலே நீங்கள் பணிபுரிந்திருக்கிறீர்கள். ஆமாம். ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்திருக்கிறீர்கள். ஆமாம், கான்ட்ராக்ட் பேசிஸ். உங்களது ஓய்வு காலத்தை பயனுள்ளதாக எப்படி நீங்கள் மாற்றிக்கொண்டீர்கள்? பிள்ளைகளோட தான் கூடுதலாக அர்ப்பணிப்பேன். எந்த நேரம் வண்டியில் பிள்ளைகள் வருவினம் வந்தால் அதெல்லாம் வீட்டை திருப்பி அனுப்புறையில் சொல்லி கொடுத்தோம். நீங்கள் விரும்பி பணி நியமனம் பெற்ற யாழ்ப்பாண கல்லூரியின் வளர்ச்சிக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? அட்மிஷன் அவைக்கு வர்ற கிரேட் 1க்கு கூடுதலாக மணி டீச்சர் ஒன்று வருவினோம். அதுதான் எல்லாரும் வரைக்க மற்றவர்களுக்கு கொஞ்சம் இடையூறாக இருக்கலாம். ஆனால் கிளாஸுக்குள்ளே வருகிற பொழுதே மணி டீச்சர்னு தான் வருவாங்க. ஆமாம். கல்லூரியை அதிகளவு நேசிக்கிற நீங்கள் 200 ஆண்டை கடந்து நிற்கிற யாழ்ப்பாண கல்லூரியை நினைக்கையில் உங்கள் மனதில் தோன்றுகிற எண்ணங்கள் என்ன? நல்லா வளரணும் என்றதுதான் இந்த எண்ணம். இந்த தெரியாத பிள்ளைகளும் படித்து அது முன்னேறணுமென்றது என்ற விருப்பம். யாழ்ப்பாண கல்லூரிக்கும் உங்கள் குடும்பத்தினருக்குமான அந்த நெருக்கம் என்ன? எங்கள் குடும்பமே முழுக்க யாழ்ப்பாண கல்லூரியில் தான் படித்து நன்றாக வந்தார். எங்கே இருந்து? நவாலியிலிருந்து. நீங்கள் நவாலி சர்ச் மெம்பர்? ஆமாம், நவாலி சர்ச் மெம்பர். உங்களை பற்றி நான் அறிகையில் தொடர்ச்சியாக 3 தலைமுறைக்கு நீங்கள் 1ஆம் வகுப்பில் பாடம் எடுத்த ஆசிரியை என்று கேள்விப்பட்டேன். இப்படியான ஒரு சம்பவம் எவ்வாறு உங்களது வாழ்க்கையில் ஏற்பட்டது? அதை எப்படி பார்க்கிறீர்கள்? அவ இந்த மகள் பேந்த பிள்ளை பேந்த அடுத்த பிள்ளை அப்படி படிக்க வருவாங்க. வந்து சொல்லுவினோம், நாங்கள் உங்கள்கிட்ட படித்த நீங்கள் உங்களது பழைய மாணவர்களை சந்திக்கும் போது உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கு. மிகவும் சந்தோஷமாக இருக்கும். ஆமாம். நான் கடவுளுடைய சித்தத்தின்படி ஏதோ கடவுள் தான் என்னோட கூட இருந்து எனக்கு படிப்பிக்கிறதுக்குரிய வல்லமைகள் சக்திகள் பிளமும் தந்து செய்யத்தக்க ஆற்றலை எனக்கு கொடுத்துருக்கிறார் என்று தான் நான் சொல்லுவேன். இன்னும் இவ்வளோ காலத்துக்கு வச்சிருக்கிறாரோ தெரியாது. சிறு பிள்ளைகளுடன் தான் உங்களது வாழ்க்கை தொடர்கிறது. பிள்ளைகளோடு வாழ்பவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பார்கள். இந்த நேர்காணல் செய்ய நான் வருகிற போது சிறு பிள்ளைகளே நீங்கள் எந்த ஆடை அணிய வேண்டும் என்று எடுத்து கொடுத்து அதை உங்களை அணிவித்து கேமரா முன்னால் இருத்திய பிறகு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்ததை நான் நேரடியாகவே பார்த்தேன். குழந்தைகளோடு வாழ்தல் என்பது இறைவனோடு வாழ்தல் என்பதுதான். அந்த இறைவனோடு வாழ்கிற உங்கள் வாழ்க்கை இனிதாக அமைய இறைவனை வேண்டி வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். வணக்கம் மணி டீச்சர். வணக்கம். எல்லாருக்கும் உங்கள் டீச்சரை பிடிக்குமா? ஏன் பிடிக்கும்? இந்த டீச்சரை ஏன் உங்களுக்கு பிடிக்கும்? மணி டீச்சரை நல்லா படிப்பேன். அப்படியா?
வணக்கம்.